இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இரசாயன பிணைப்பு கொண்ட பாடம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் எம்சிக்யூ வினாக்கள் அதே போல் ஸ்ட்ரக்சர் வினாக்கள் வரும். ஸோ கட்டாயம் நீங்கள் இந்த இரசாயன பிணைப்பு கொண்ட பாடத்தை பற்றி தெரிஞ்சு இருக்கணும். அதே நேரம் ஞாபகப்படுத்துகிறேன், இதுவரைக்கும் எந்த வீடியோக்களுக்கான பிடிஎஃப் ஹேண்ட் அவுட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்து வந்தேன். இனிமேலும் அந்த ஹேண்ட் அவுட்களை எந்த டெலிகிராம் சேனலில் சேர்க்கிறதா யோசிச்சிருக்கிறேன். அதே போல் நிறைய மாணவர்கள் என்ற பிடிஎஃப் நோட்ஸ் அதே போல் பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ், டேர்ம் பேப்பர்ஸ், யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரியான கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்கறதுனால என்கிட்ட இருக்கிற சயின்ஸ் சம்பந்தமான எல்லா மெட்டீரியல்ஸையும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பிடிஎஃப் மெட்டீரியல்ஸை எந்த டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட ஃபோனில் அல்லது பிசியில் டெலிகிராம் மெசஞ்சரை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அங்கே போய் சயின்ஸ் அகாடமி தமிழோட சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி நீங்கள் என் சயின்ஸ் அகாடமி தமிழோட பொட்டை செலக்ட் பண்ணினீங்கன்னா அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் பிடிஎஃப் ஃபைல்ஸ். ஸோ அதில் ஈஸியாக உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இங்கே eThaksalawa அதே போல் NIEனால் வெளியிடப்படுற கொஸ்டின் பேப்பர்ஸ் அதே போல் டெஸ்ட் பேப்பர்ஸ், டேர்ம் டெஸ்ட் பேப்பர்ஸ், யூனிட் டெஸ்ட் பேப்பர் அது போக இன்னும் நிறைய நோட்ஸ்கள் சயின்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நான் செய்திருக்கிறேன். ஸோ கட்டாயம் போய் பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். இரசாயன பிணைப்பு கொண்ட பாடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் இந்த பாடத்தை ஈஸியாக விளங்கிக் கொள்ளணுமாக இருந்தால் சடப்பொருட்களின் கட்டமைப்பு உண்ட அந்த தரம் 10 3வது அழகை கம்ப்ளீட்டாக விளங்கி இருக்கணும். அந்த வகையில் நான் அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த பாடம் தெளிவில்லாமல் இருந்தால் அல்லது அந்த பாடத்தை பற்றி தெரியாமல் இருந்தால் கட்டாயம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை சேர்க்குறேன், போய் அந்த யூனிட்டை பாருங்கள். அதில் தெளிவு பெற்ற பிறகு இங்கே வாங்க, இந்த பாடம் உங்களுக்கு சிம்பிளாக விளங்கும். அந்த வகையில் சடப்பொருளின் கட்டமைப்புண்ட பாடத்தில் மிக முக்கியமாக ஆவர்த்தன அட்டவணை பற்றி தெரியணும். அதே போல் இலத்திர நிலை அமைப்புண்டா என்ன, அது என்ன மாதிரி எழுதுறேன் தெரிஞ்சிருக்கணும். வலுவளவுகள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இரசாயன சூத்திரங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது பற்றி பூரணமான தெளிவுண்டு உங்களுக்கு இருந்தால் இந்த இரசாயன பிணைப்புகளோட பாடம் சிம்பிளான பாடம். அந்த வகையில் எங்களுக்கு இரசாயன பிணைப்புகளை பிரதானமாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று அயன் பிணைப்பு, மற்றையது பங்கீட்டு வலு பிணைப்பு. எங்களுக்கு தெரியும் எந்த மூலகங்களும் உறுதித்தன்மை அடைகிறதுக்காக இலத்திரன்களை ஏற்கும் அல்லது இழக்கும். அந்த வகையில் உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன் சோடியம் அணுவை பாருங்கள் பிள்ளைகள். சோடியம் அணுவெண் எங்களுக்கு தெரியும் 11. அதாவது இதன் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுறதாக இருந்தால் 2 8 1 இருக்க போதும். இது உறுதித்தன்மை அடைகிறதுக்காக இந்த ஒரு இலத்திரனை இழக்கும். அப்படி ஒரு இலத்திரனை இழந்தால் இதுக்கு என்ன நடக்கும்டா, Na ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இங்கே இருக்க போகிற இலத்திரன்களோட எண்ணிக்கை 2,8 இருக்கும். அதே நேரம் குளோரின் அணுவை பாருங்கள் பிள்ளைகள். குளோரின் அணுவெண் எங்களுக்கு தெரியும் 17. இதன் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுறதாக இருந்தால் 2 8 7 இருக்க போகுது. இப்போ இது பூரணத்தன்மை அடைகிறதுக்காக அல்லது விழுமிய வாயு நிலையை அடைகிறதுக்காக என்ன செய்யும்டா, ஒரு இலத்திரனை வாங்கி கொள்ளும். அப்படி வாங்குகிற நேரம் Cl- மாறும். அப்போ இலத்திரன் நிலை அமைப்பு 2,8,8 என்ற நிலைமையில் மாறப்போகுது. இப்போ கவனிங்க, இந்த Na+ அயனும் Cl- அயனும் இப்படி பக்கத்தில் இருந்தால் என்ன நடக்கும், இது நேர் ஏற்றம், இது மறை ஏற்றம். இந்த நேருக்கும் மறைக்கும் இருக்கிற கவர்ச்சியின் காரணமாக இது ரெண்டும் இணைஞ்சு NaCl என்ற சேர்வையை உருவாக்க போகுது. இது அயன், இது ஒரு இலத்திரனை இழந்து நேரேற்றத்தை பெற்றிருக்கு. அதே போல் இந்த குளோரின் ஒரு இலத்திரனை பெற்று மறை ஏற்றத்தை பெற்றிருக்கு. இந்த நேருக்கும் மறைக்கும் இந்த மின்தன்மைக்கு இடையில் வர கவர்ச்சியின் காரணமாக இங்கே உருவாகிற பிணைப்புக்கு தான் நாங்கள் சொல்கிறது அயன் பிணைப்பு. தெளிவாக விளங்க, இங்கே ஒரு இலத்திரனை இழந்திருக்கு, இங்கே ஒரு இலத்திரனை பெற்றிருக்கு. ஸோ அயன்கள் உருவாகிருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில் வர கவர்ச்சினால் இது ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சிருக்க போகுது. அவை இதை எனக்கு அயன் பிணைப்புன்னு சொல்லலாம். இன்னும் சில மூலகங்கள் என்ன செய்யும்டா, அந்த அணுக்கள் உறுதியான நிலையை அடைகிறதுக்காக இலத்திரன்களை இழக்காமல் அல்லது இலத்திரன்களை ஏற்காமல் 2 அணுக்கள் இணைஞ்சு தனக்கிடையே பங்கிட்டு கொள்ளும். அந்த வகையில் உதாரணத்துக்கு பாருங்கள், நான் இங்கே ஐதரசன் அணுவை எடுக்கிறேன். ஐதரசன் அணுவில் எங்களுக்கு தெரியும், ஒரு ஐதரசன் அணு எடுத்தால் அதன் முதலாவது சக்தி மட்டத்தில் ஒரு இலத்திரன் இருக்க போதும். அதே போல் இன்னும் ஒரு ஐதரசன் எடுக்கிறேன். இங்கேயும்
முதலாவது சக்தி மட்டத்தில் ஒரே ஒரு இலத்திரன் இருக்க போதும். இப்போ இதோட இலத்திரன் நிலை அமைப்பு அல்லது இந்த சக்தி மட்டத்தை பூரணப்படுத்துறதாக இருந்தால் இதுக்கு ஒரு இலத்திரன் தேவை. ஆகவே இப்போ இந்த ஐதரசன்கள் என்ன செய்யும்டா, இந்த 2 ஐதரசன்களும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு இலத்திரன்களை பங்கிட்டு கொள்ள போதும். பாருங்க, இப்போ இந்த ஐதரசன் நான் இப்படி வரைகிறேன், அதே போல் இந்த ஐதரசனை இந்த இடத்துல இந்த மாதிரி வரைகிறேன். இப்போ என்ன நடக்கும்டா, இந்த இலத்திரன் இங்கே பொதுவாக பிணைப்புக்கு வைக்கப்படும், அதே போல் இந்த இலத்திரனும் பொதுவாக இங்கே பிணைப்புக்கு வைக்கப்படும். இப்போ பாருங்கள், இந்த ஐதரசனை மட்டும் கருதுங்க, இந்த ஐதரசனுக்கு கிடைக்க போகிற இலத்திரன்களோட எண்ணிக்கை 2. அதே போல் இந்த ஐதரசனை மட்டும் கருதுங்க, இந்த ஐதரசனுக்கு கிடைக்க போகிற இலத்திரன்களோட எண்ணிக்கை 2. ஆகவே இப்போ முதலாம் சக்தி மட்டத்தில் ஆகக்கூடிய இலத்திரன்களோட எண்ணிக்கை 2. அந்த 2ம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு. ஆகவே இது உறுதியான நிலைமையை அடைஞ்சிருக்கு. ஆகவே இந்த அணுக்கள் இப்படி உறுதியான நிலைமை அடைஞ்சு கொள்றதுக்காக இங்கே இலத்திரனை பங்கிடுது. ஆகவே நாங்கள் இதுக்கு பங்கீட்டு வலுப்பிணைப்பு சொல்லுவோம். இலத்திரன்களை முற்றாக இழக்குது அல்லது இலத்திரனோட வெளியிலிருந்து ஏற்று அயன்களை உருவாக்குது. ஆகவே அயன் பிணைப்பு இங்கே இலத்திரனை முற்றாக இழக்குதும் இல்லை, முற்றாக இலத்திரனோட வாங்குதும் இல்லை, பங்கீடு செய்து. ஆகவே இது பங்கீட்டு வலு பிணைப்பு. இதுதான் இருக்கிற இரசாயன பிணைப்புகளோட பிரதான 2 வகைகளும். ஸோ நாங்கள் பேசிக்காக இரசாயன பிணைப்புகளில் அயன் பிணைப்புண்டா என்ன, அதே போல் பங்கீட்டு வலு பிணைப்புண்டா என்னன்றதை அதை கன்செப்டை பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ அதை பற்றி டீப்பாக பேசுவோம். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு சில சேர்வைகள் உங்கள்கிட்ட தராங்க, நான் சொல்கிறேன். கால்சியம் குளோரைட் H2O NH3 CuSO4 Li2O. இப்போ இந்த மாதிரி சில இரசாயன சேர்வைகளின் சூத்திரம் உங்கள்கிட்ட தராங்கன்னு வைங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன மாதிரி அல்லது எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, எது அயன் பிணைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கு அல்லது எது பங்கீட்டு வலு பிணைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கின்றத எப்படி கணிக்க போகிறீங்க அல்லது கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கான தியரி என்னண்டா, அயன் பிணைப்பு உருவாகிறதுக்கான தியரி என்னண்டா, மின்னெதிர்த்தன்மை குறைஞ்ச மூலகம் ஒன்று நேர் அயனை உருவாக்க, மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் ஒன்று மறை அயனை உருவாக்கும். இங்கே இந்த நேர் அயனுக்கும் மறை அயனுக்கும் இடையில் ஏற்படுற கவர்ச்சியின் காரணமாக இங்கே அயன் பிணைப்பு உருவாகும்ன்றது தான் தியரி. ஆனால் உங்களுக்கு இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். இது விளங்கிக்கொள்ளுங்க, இது தியரி இல்லை. எங்கேயும் இதை கொண்டு போய் தியரி மாதிரி சொல்லாதீங்க அல்லது நான் சொல்லி தந்தேன்னு கூட சொல்லாதீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அயன் பிணைப்பாக இருந்தால், பெரும்பாலும் அயன் பிணைப்பாக இருந்தால் அதில் ஒரு அணு உலோக அணுவாகவும் மற்றது அல்லுலோக அணுவாகவும் இருக்கும். அதே நேரம் பங்கீட்டு வலு பிணைப்பாக இருந்தால் பெரும்பாலும் 2 அணுக்கள் அல்லது இருக்கிற எத்தனை அணுக்கள் இருக்கோ அத்தனை அணுக்களும் அல்லுலோகங்களாக இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், இது தியரி இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான். எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்க, இது ஒரு தியரி இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த வகையில் இப்போ இதை பார்த்தீங்கன்னா, இந்த சேர்வைகள் கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா, ஐதரசன்றது ஒரு அல்லுலோகம், ஒட்சிசன்றதும் ஒரு அல்லுலோகம் வாயு நிலைமையில் இருக்க போது. ஸோ இது பங்கீட்டு வலு பிணைப்பாக இருக்கும். நைதரசன் ஐதரசன் இவங்க 2 பேரையும் பொறுத்த வரைக்கும் நைதரசனும் அல்லுலோகம், ஐதரசனும் அல்லுலோகம். ஆகவே இது பங்கீட்டு வலு பிணைப்பு. கால்சியம் குளோரைட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கால்சியம் ஒரு உலோகம், குளோரின் ஒரு அல்லுலோகம். ஸோ இங்கே உலோகமும் அல்லுலோகமும் இருக்குது. ஆகவே இது அயன் பிணைப்பாக இருக்க போது. அடுத்து இதை பாருங்கள், இது செப்பு சல்ஃபேட். செப்புன்றது ஒரு உலோகம், சல்ஃபேட்ன்றது ஒரு மூலிகம், நாங்கள் படிச்சிருக்கிறோம். SO4 - இது அல்லுலோகமாக இருக்க போது. ஆகவே இங்கே உலோகமும் அல்லுலோகம் இருக்கிறதால இது அயன் பிணைப்புன்னு சொல்லலாம். லித்தியம் ஒட்சைட், லித்தியம்ன்றது ஒரு உலோகம், ஒட்சிசன்றது அல்லுலோகம். ஆகவே உலோகமும் அல்லுலோகமும் இது அயன் பிணைப்பு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு தியரி இல்லை. ஏன் நான் அது தியரி இல்லைன்னு சொல்கிறேன்டா, இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது. உதாரணத்துக்கு NH4Cl எடுத்தோம்டா, NH4+ என்ற ஒரு மூலிகமும் அல்லுலோகம், அதே போல் குளோரினும் அல்லுலோகம்.
ஆனால் இது அயன் பிணைப்பு உருவாக்கும். அதே போல் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். NH4 NO3 இதுவும் ரெண்டுமே அல்லுலோகம், ஆனால் இதுவும் அயன் சேர்வை. இந்த மாதிரி விதிவிலக்குகள் இருக்கிறதால இந்த உலோகமும் அல்லுலோகம் சேர்ந்து அயன்களை உருவாக்கும் ஒரு தியரியை எங்களுக்கு சொல்ல இயலாது. ஆனால் பெரும்பாலான அயன் சேர்வைகள் உலோகமும் அல்லுலோகமாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு அந்த கன்செப்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ன்றதுக்காகத்தான் நான் அந்த மெத்தடை சொல்லி தந்தேன். இப்போ உங்களுக்கு அயன் சேர்வைகள் அயன்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற தெரியும். ஏன்னா நான் உங்களுக்கு ஆரம்பத்திலையும் சொன்னேன், NaCl உருவாகிற நேரம், NaCl அயன் சேர்வை உருவாகிற நேரம் அது Na+ அயனினாலையும் Cl- அயனும் இணைஞ்சு உருவாகிறது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன். ஆகவே இப்போ இந்த கால்சியம் குளோரைட் அயன் சேர்வையாக இருந்தால் எந்த அயன்கள் சேர்ந்து அந்த சேர்வை உருவாகி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதே போல் செப்பு சல்ஃபேட்டுன்றது அயன் சேர்வையாக இருந்தால் எந்த வகையான அயன்கள் சேர்ந்து அந்த செப்பு சல்ஃபேட்டுன்ற அயன் உருவாகி இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏண்டா சில கணித்தல்களின் போது இந்த அயனாக்க தாக்கத்தை நீங்கள் எழுத தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு அதை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள், எங்களுக்கு தெரியும் கால்சியம் குளோரைட்டானது கால்சியத்தின் அயனாலையும் குளோரின் அயனாலையும் உருவாகி இருக்க போது. எனக்கு தெரியும் கால்சியத்தின் அயன்ன்றது கால்சியம் 2+ இருக்க போது. அதே போல் குளோரின் அயன்ன்றது Cl- இருக்க போது. அது ரெண்டும் சேர்ந்து தான் CaCl2 அயன் சேர்வையை உருவாக்க போகுது. இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, நீங்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம், டிரெக்டாக எப்படி கால்சியம் 2+ அதே போல் Cl- போட்டேன். அந்த வகையில் எனக்கு இதை 2 விதத்தில் விளக்கலாம். முதலாவது எனக்கு சொல்லலாம், கால்சியமானது 2ஆம் கூட்டம், ஆகவே இது 2 இலத்திரன்களை இழந்து 2+ ஏற்றத்தை பெற போகுது. குளோரினானது 7ஆம் கூட்டம், ஒரு இலத்திரன் போதாமல் இருக்கும், ஆகவே அந்த ஒரு இலத்திரனை பெற்று Cl- மாறும் சொல்லலாம். அப்படியும் இல்லைண்டா இரசாயன சூத்திரங்கள் எழுதுறது பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு சேர்வைண்ட இப்போ பாருங்கள், இங்கே கால்சியம் குளோரைட், கால்சியமும் குளோரினும் சேர்ந்து தான் இந்த சேர்வையை உருவாக்கி இருக்க போகுது. இப்போ பாருங்கள், குளோரினுக்கு இங்கே 2 கிடச்சிருக்கு. குளோரினுக்கு 2 கிடைக்கணுமாக இருந்தால் அது எங்கிருந்து வந்ததுண்டா கால்சியத்தில் இருந்து வந்ததாக இருக்கணும். இப்போ இந்த கால்சியத்தை பாருங்கள், இந்த கால்சியத்துக்கு 1 கிடச்சிருக்கு. இந்த 1 எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டால் இந்த குளோரின்லேருந்து வந்ததாக இருந்திருக்கணும். ஏன்னா நாங்கள் இப்படி மாற்றி போட்டு தான் சேர்வையை எழுதுகிறோம். ஆகவே தான் கால்சியம் குளோரைட்டு இப்படி ஒரு சேர்வை வரப்போகுது. ஆகவே பாருங்கள், எனக்கு கால்சியத்துக்கு இங்கே 2+ போடலாம், குளோரினுக்கு Cl- போடலாம். ஆகவே இந்த மாதிரி எங்களுக்கு வேறு அயன் சேர்வைகளை எந்த அயன்களால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில இரசாயன தாக்கங்களில் சில கணித்தல்களில் இந்த மாதிரியான அயன்களை எழுதி நீங்கள் கணித்தல்கள் செய்ய வேண்டிய வரும். ஆகவே அயன் சேர்வைகளை விரிச்சு எழுத தெரிஞ்சிருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் லித்தியம் ஒட்சைடுன்றது ஒரு அயன் சேர்வை. இந்த அயன் சேர்வையை எனக்கு விரிச்சு எழுதுறதாக இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு ஈஸிக்காக நான் லித்தியமும் ஒட்சிசனும் சேர்ந்து லித்தியம் ஒட்சைட்டை உருவாக்கி இருக்கு. இங்கே லித்தியத்துக்கு 2 கிடச்சிருக்கு. லித்தியத்துக்கு 2 கிடைக்கிறதுண்டா அது கட்டாயம் ஒட்சிசனில் இருந்ததாக இருக்கணும். ஒட்சிசனுக்கு 1 கிடச்சிருக்கு. ஒட்சிசனுக்கு 1 கிடைக்கிறதாக இருந்தால் அது லித்தியத்திடாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி மாற்றி போடுறதால தான் எங்களுக்கு அது Li2O வந்திருக்கு. ஆகவே இங்கே லித்தியத்துக்கு +1 இருக்க போது, ஒட்சிசனுக்கு 2- இருக்க போது. ஆகவே லித்தியம் ஒட்சைட்டு உருவாகிற அயன்களை உங்களுக்கு எழுத சொன்னால் சொல்லலாம், லித்தியம் +O2- இந்த மாதிரி எழுதி Li2O எழுத தெரிஞ்சிருக்கணும். அதே போல் செப்பு சல்பேட்டுக்கு நான் எழுதுறதாக இருந்தால் உண்மையிலே ஆவர்த்தன அட்டவணையில் நீங்கள் படிக்கிற ஆவர்த்தன அட்டவணையில் செப்பு வரப்போகிறது இல்லை. ஸோ எனக்கு செப்பை தெரியாதுன்ற விடுவோம். ஆனால் SO4 2- மூலிகம் தான் எங்களுக்கு தெரியும். ஆகவே நான் இதை எழுதுகிறேன், SO4 2- எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கும் 1 இல்லை, இதுக்கு 1 கிடச்சிருக்கு. இங்கே 2- இருந்து இதுக்கும் 1 கிடைக்கிறதாக இருந்தால் அதுவும் Cu2+ இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் Cu2+, SO4 2-, இங்கேயும் வலுவளவு 2, இங்கேயும் வலுவளவு 2, ரெண்டும் வெட்டுப்பட்டு CuSO4 உருவாகும்ன்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நான் கொஞ்சம் இது டீப்பாக பேசுகிறேன், ஏண்டா சில கணித்தல்களில் நீங்கள் இந்த அயன்களை எழுத தெரிஞ்சிருக்கணும்ன்ற காரணத்துக்காக. மற்றபடி அயன் சேர்வை எது, பங்கீட்டு வலுச்சேர்வை எதுன்னு நீங்கள் இனம் காண தெரிஞ்சிருந்தீங்கண்டா இப்போதைக்கு போதும். ஸோ இப்போ உங்களுக்கு அயன் பிணைப்புகள் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். அதே நேரம் நான் இது பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா,
இப்போ அயன்கள் சேர்ந்து தான் அயன் சேர்வை உருவாகும்ன்றது தெரியும். Na+ அதே போல் Cl- அயன் சேர்ந்து தான் NaCl அயன் சேர்வை உருவாக போகிறது உங்களுக்கு தெரியும். அதே நேரம் இந்த அயன் சேர்வையை இந்த NaCl அயன் சேர்வையை நீரில் கரைச்சா என்ன நடக்கும்டா திருப்பி அந்த அயனாக மாறும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. Na+ Cl- அயனாக மாறும். அயன் சேர்வைகள் பொதுவாக நீரில் கரையக்கூடியது. ஆகவே நான் அயன் சேர்வை நீரில் கரைச்சா அதன் ஆக்க அயன்களாக மாறும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி தாக்கம் எழுதுகிற நேரம் உருவாகிற தாக்கமாக இருக்கலாம் அல்லது இந்த மாதிரி பிரிகிற தாக்கமாக இருக்கலாம். கட்டாயம் தாக்கத்தை சமப்படுத்தி இருக்கணும். அதே நேரம் உதாரணத்துக்கு கால்சியம் குளோரைட் நீரில் கரைச்சா கால்சியம் 2+ அதன் ஆக்க அயனாகவும் Cl- ஆக்க அயனாகவும் வரும். இங்கே கட்டாயம் சமப்படுத்தியிருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. நான் ஆரம்பத்தில் எழுதின தாக்கத்தையும் கட்டாயம் சமப்படுத்தியிருக்கணும். எனக்கு ஞாபகப்படிக்கு நான் அதை சமப்படுத்தலை, ஆனால் அதையும் கட்டாயம் சமப்படுத்தணும். இங்கே சமப்படுத்துறதாக இருந்தால் ஒரு கால்சியம் 2 குளோரின், இங்கே 1 குளோரின் இருக்குது. ஆகவே 2 குளோரின் போட்டு சமப்படுத்துகிறேன். அதே போல் NH4NO3ன்றது கூட ஒரு அயன் சேர்வை. இங்கே NH4+ ஆகவும் NO3- ஆகவும் பிரிகை அடையும். இங்கே சமப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு NH4 அதே போல் ஒரு NO3 இருக்குது. அடுத்து நான் உங்களுக்கு லித்தியம் ஒட்சைட் அயன் சேர்வை அயனாக்கத்தையும் எழுதி காட்டுறேன். Li2O இருக்க போகுது. இது நீரில் கரைஞ்சா லித்தியம் +ஆகவும் O2- ஆகவும் பிரிகை அடைய போகுது. இங்கே பாருங்கள் 2 லித்தியம் இருக்குது, ஆனால் இங்கே 1 லித்தியம் இருக்குது. ஆகவே 2 போடுறேன். ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. இந்த மாதிரி கட்டாயம் தாக்கத்தை சமப்படுத்தி எழுதணும். ஏண்டா நான் திருப்பவும் சொல்கிறேன், இது கணித்தல்களில் வரும். இது பிணைப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, கணித்தல்களில் வரும். ஆகவே ஒரு அயன் சேர்வை பிரிகை அடைஞ்சால் இந்த மாதிரி ஆக்க அயன்களாக மாறும்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதே போல் இந்த ஆக்க அயன்களால் தான் இந்த அயன் சேர்வை உருவாகும் நீங்கள் சொல்ல தெரிஞ்சு இருக்கணும். அதுக்காக தான் நான் திருப்பி இதை வலியுறுத்துகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு அயன் சேர்வைகள் பற்றி ஒரு விளக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அயன் பிணைப்புன்றது இலத்திரன்களை ஏற்று அல்லது இழக்கிற 2 அயன்களுக்கு இடையில் ஏற்படுற கவர்ச்சியினால் அயன் பிணைப்பு உருவாக போகுது. அது ஏன் இலத்திரனை இழக்குது அல்லது ஏற்குதுண்டா அந்த அணு உறுதித்தன்மை அடைகிறதுக்காக இலத்திரன்களை ஏற்குது அல்லது இழக்குதுன்றது உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். ஸோ இவ்வளோ தான் அயன் பிணைப்பு பற்றினது. இனி நாங்கள் பங்கீட்டு வலு பிணைப்பு கொண்டா என்னன்றதை பற்றி பார்ப்போம்.